வந்துடுறதுக்கு சம்பவம் நடக்கலைன்னு பார்த்தேங்க. சம்பவம் நடந்துருச்சு. பியர் பேகம் விட்டதுல இது கழுந்துருச்சுங்க. நிறைய ஸ்பாட் இருக்கீங்களா, அதெல்லாம் தாண்டி வந்து அடிச்சுக்காதீங்க டே. ஸோ ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக்ஸ். நல்லா இருக்குதுல்ல. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை சொல்கிறேங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 7 கால் ஆச்சு. 7 கால் இருந்துச்சு. எங்கடா கிளம்புறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறோங்க. ஸோ எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போகிறோம் கைஸ். அதுவும் வால்பாறை ரூட்டில். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரூட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் வித் பாய்ஸ். காலங்காலத்தில் இப்போ இங்கே வந்துட்டானுங்க. அண்டு இன்னும் மொத்தம் 5 வண்டி 10 பேர். மொத்தம் இப்போ 2 வண்டி வந்திருக்குது, 4 பேர் இருக்கும். இன்னும் ஒரு 3 வண்டி ஆந்தி வேலை இருக்குது. அவங்க லேட் பண்ணிட்டானுங்க. கிளம்புறது ஆக்சுவலாக பிளான் எத்தனை மணிக்குனா 7 மணிக்கு. பட் வந்துட்டு அவனுங்க லேட் பண்ணி ஒரு 7 எப்படியா 8 ஆயிரம் கிளம்புறதுக்கு. ஸோ போக அவனுக்கு கவர் பண்ணுறேன். அதான் காமிச்சு பாருங்க. காலையிலே இப்படி அடிக்குது. ராக்கெட்டா போயிருக்கு. ஓகேங்க, போங்க. போக கவர் பண்ணுறேங்க. பாய். பாய்ஸுக்கு இருக்கிற சந்தோஷம் எதுவும் தெரியுமாங்க? அதாவது மோஸ்ட்டாக பீக்காக இருக்கிற சந்தோஷம் எதுவும் தெரியுமா? காமிக்கிறேன். ஃபீல் பண்ணோம். ஆஹாஹாஹா, எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் நிறைய பேர் ஃபுல் அடிப்பாங்க. எனக்கு இதுக்கே எனக்கு வைப் ஆகுது. மீன்ஸ் பீக் ஹாப்பினஸ். போவோம். வந்துடுறதுக்கு சம்பவம் நடக்கலைன்னு பார்த்தேங்க. சம்பவம் நடந்துருச்சு. என் வண்டியில் வந்து இந்த கேபிள் கட் ஆயிருச்சுங்க. அதான் பெட்ரோலுக்கு போகிற கேபிள். இவன் வந்து சம்பவம் பண்ணிட்டான் இந்த இடத்துல. தெரியுதுங்களா? ஆமாம், அங்கே வேற 4 பேர் வீட்டு வேறு பண்ணிட்டுருக்காங்க. சரி, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பாருங்க, இந்த இடத்துல உள்ள கட்டாயி இந்த இடத்துல ஃபுல்லாக லீக் ஆகிட்டு இருந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்ப்போம். இப்போ வாங்க போமா. இவங்க மத்தியில் பைப்பில் எந்த விதத்தில் கொஞ்சம் குறைஞ்சி போகலைங்க. ஸோ இங்கே வந்து பாஸ் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டு வச்சுருந்தோம், அதனால் தப்பிச்சிட்டோம். பாஸ் கேட்டாங்க. பாஸ் இப்போ காமிச்சிட்டு அதை போன சொன்ன மாதிரி தான் 80 ரூபா ஒருத்தருக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டு இப்போ கிளம்ப போகிறோங்க. போக கவர் பண்ணுறேங்க. இன்னொரு சம்பவம் கைஸ். அந்த ஸ்பியர் பேகம் விட்டதில் இது கலந்துருச்சுங்க. அண்ட் இன்னொன்னா பிளானும் வந்து அதிரப்பள்ளியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ரூம்கே போயிடலான்னு சொல்லி பிளான் மாறிடுச்சுங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமாம் 12 ஆயிடுச்சு. காலை 7 மணிக்கு கிளம்புன்னு சொல்லி பிளான் போடுறது 12 ஆயிடுச்சு. சரி போவோம் ரூமுக்கு. இல்லைன்னா தலைநார் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். 1 eternity later. அங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இங்க 3 பேரு. அங்க வண்டி சோபா. இந்த மாதிரி இருக்குதுங்க நிலமை. இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வண்டி. மொத்தம் 4 வண்டி தான் வந்திருக்காங்க. என்ன பண்ணாங்க, எங்கே போனாங்க, என்ன ஆச்சு, என்ன ஒன்றுமே தெரில. 2 நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் மொத்தம் எல்லா விஷயமும் மறந்துட்டு இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். ஃபோன் எடுக்க வேணாம்னு சொல்லி பார்க்குறேன். ஃபோன் எடுக்க மாட்டேன். சரி வீடியோ பண்ணும்ல, அதனால் வந்து ஃபோன் எடுத்து வ்ளாக் பண்ணி தான் ஆகணும். வந்து ஒர்க் பிளேஸ்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபோனை வந்து நான் எடுக்கவே மாட்டேன், நீங்கள் காலே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். இந்த 2 நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போகணும். கைஸ் உங்களுக்கு கரெக்டாக இப்போ என்னென்ன வண்டின்னு சொல்லி கரெக்டாக காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் NS 120. அதுக்கப்புறம் நம்ம தங்கக்கிளி யூனிகான். அண்டு MT 1. அதாவது MT 2 வண்டி. இது ஒரு MT. அதுக்கப்புறம் FZ 1. அந்த ஒரு MTங்க. மொத்தம் 5 வண்டி 10 பேர். அண்ட் இந்த ஸ்பாட் தெரிஞ்சிருக்கோங்க. நிறைய தடவை நீங்கள் வந்து நிப்பாட்டியிருக்கேன். நிறைய தடவை வந்து நிப்பாட்டி பேசியிருக்கிறோம். வால்பாறை வெயில் அடிக்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. நான் தான் இவன் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் லைக்கே போடுவேன். என்ன ஈரமா இருக்குது, அந்த ஜர்க்கின் போட்டிருந்தல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த பிளான் போட்டது எக்ஸாக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி. அதுவும் 15 இல்லை, போன அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதி போட்டிருப்போம் ப்ரோ. ஜூன் மாதம் 5ஆம் தேதி இப்போ கிட்ட போட்ட பிளானு. 1 மாதம் எல்லாம் தாக்கு பிடிச்சி போகலான்னு. ஏன்னா விட்டாங்கன்னா பசங்க அப்படியே விட்டுருவானுங்க. என்ன பண்ணோம், ரூம் சரி இவனுங்க வந்தே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணானுங்க, எல்லாம் காசு போட்டு ரூம் புக் பண்ணிட்டோம். சரி அவர் ரூம் புக் பண்ணாச்சு, காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வந்துடுவாங்கன்னு சொல்லி ரூம் புக் பண்ணி, ரூம் புக் பண்ணுற கேப்பில் பசங்களையும் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 1 மாதம் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு போகிறோம், ட்ரிப் எப்போ வரும் டேட் எப்போ போகிறோம் எப்போ வரோன்னு சொல்லி இருந்து கடைசியில் ஃபைனலி
எப்படியோ அந்த மாதிரி சொல்லி வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து ரகளைகள் ஆரம்பம் நிறையா. இது அதுக்கப்புறம் இப்போ ரூம் அங்கே புக் பண்ணியிருக்கோம். எங்கன்னா கொஞ்சம் சோலையார் டேமுக்கு முன்னாடி ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டெல்லாம் பிளான் நிறையா வச்சுருக்குறோம். ஆனால் வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சொன்னாங்க, சரி வால்பாறையில் சூப்பராக கிளைமேட் வாங்க அப்படின்ட்டு. வெயில் அடிக்குது, தெரில எப்படி மாறும்னு சொல்லி பார்ப்போம். அங்கே பாலாஜி டெம்பிள் இருந்துச்சு, தலனார் இருந்துச்சு, நிறைய ஸ்பாட் நீங்களாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஊருன்னு வரீங்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கன்னா கரெக்டாக இப்போ அந்த ரூம் போகிற வழியில் இருக்கோம். ரூம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜன் விஸ்டான்னு சொல்லி. ஸோ அங்கே போகிறதுக்கு இவனுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டானுங்க, இந்த மாப்பி எல்லாம். நானே அதுக்கப்புறம் சாண்டி உள்ள நாங்கள் 4 பேர் வந்து நாங்கள் தனியாக லாக் ஆகிட்டோம். இவங்கெல்லாம் வந்து சரி இவங்கெல்லாம் வால்பாறைக்கு அதாவது வால்பாறைக்கு முன்னாடி ரைட் எடுக்கணும். இவங்கெல்லாம் நினச்சா நான் சரி வால்பாறையே போயிருப்பாங்கன்னு பார்த்தா பைய பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக இங்கே வந்து நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆனதுக்கப்புறம் சரி பாது நாங்களும் டீ சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்புறோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது நம்ம அப்படி ஒரு 17 கிலோமீட்டர். ஆமாடா, டவர் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் இருக்கிற ஒரு வீனஸ். இங்கே ஒய்ஃபை ஆன் பண்ணி தான் வேல்யூ பண்ணிருந்தோம் உங்களுக்கு. ஓகேங்க, உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேங்க. பை. கைப்பிடிச்சா இது போட்டுருவேன். நான் சேக்கேட் இருந்து கூட லைக் நான் போடுவேன். இன்னொரு வியூ இருக்குங்க, நல்லா இருக்கு, நான் காமிக்கிறேன். மழையே இல்லைங்க, அதுதான் ப்ராப்ளமே. ஆனால் இப்போ போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலையார் டேம் இருக்குல்லங்க, அதை ஒட்டி தான் போகிற மாதிரி வந்து மேப்பில் காமிக்குது. எப்படின்னு தெரியல. இங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன், இதில் ஆட் பண்ணுறேன். வெயில் அடிக்குது, ஆனால் ரொம்ப கொளுத்தலை. அதுக்கு ஏற்ற மாதிரி குளிரும் அடிக்குதா, அதனால மேட்ச் ஆயிடுது. நம்ம பசங்களாம் வண்டி எடுத்துட்டானுங்க, எல்லாம் விட்டு போயிடுவாங்க. இந்த தண்ணி தாங்க வந்து சோலையார் டேமோட தண்ணிங்க. அதுவா ப்ளூ கலரு. அந்த வீடு பற்றி அந்த வீடு மட்டும் ஜம்முன்னு இருக்கு. சோமீஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா கரெக்டாக வால்பாறையாக போகல, வால்பாறைக்கு முன்னே ரைட்டில் எடுத்துட்டோம். அந்த இடம் பேர் வேணால் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அந்த வழியில் வந்தோம்னா தான் இந்த ஸ்பாட், அதாவது நாங்கள் போய் அந்த ரூம் புக் பண்ணிக்கிற ஸ்பாட் வந்து இந்த ரூட்டில் தான். அது எப்படின்னா இந்த சோலையார் டேம் தண்ணி இருக்குல்லங்க, ஸோ இதை வந்து ஒட்டி போகிற மாதிரி ரூட்டு. இது அங்கேருந்தே காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வருது, அப்படியே நாங்கள் வந்து போகிற மாதிரிங்க. ஆனால் வால்பாறை ரூட்டை விட இந்த ரூட்டு கொஞ்சம் சூப்பராக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நீங்கள் முன்னேறமெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கலாம். அது போக இதுவும் போட்டிருக்காங்க, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது வந்து நல்லா ரோடும் சூப்பராக போட்டிருக்காங்க, இந்த ஸ்பாட்டும் சூப்பராக வச்சுருக்காங்க. டைம் ஆயிடுச்சுங்க, ஏற்கனவே இப்போவே மணி 3:15 ஆச்சு. இதுக்கு மேலே தான் வந்து போய் ரூம் போயிட்டு நாங்களும் போகிறோன்ட்டு இன்னும் போகவே இல்லை. மறுபடியும் கிளிக். ஆமாம், செக்இன் பண்ணிட்டு உள்ளே போகணும். போக காமிக்கிறேங்க. பை. சோமிஸ் இதுதான் எங்கள் டேமு. நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல அந்த டேம் இதுதாங்க, சோலையார் டேம். சோலையார் டேம். சோமிஸ் வந்துட்டு வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஹரிஜன் விஸ்டா அப்படின்ட்டு நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு வியூ பாயிண்ட் காமிக்கிறோம். பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் பார்க்கலாம். ஆனால் எனக்கு மிஸ்டியாக இருந்தது நல்லா இருந்திருக்கும். புரியல, வேறு எதுவும் இல்லை, அந்த ஜெர்கின் மட்டும்தான். சூப்பராக இருக்குங்க. இதுதான் ரூம். ஓகே, டன். இங்க பாரு ஆரம்பிச்சிட்டாங்கடா. உங்களுக்கு ரூம் கூடிய சீக்கிரமா ரூமை வந்து பார்ட் 2ல போடுறாங்க. சூப்பரா இருக்குது சொல்றேன். ஸோ கைஸ் இப்போ எங்கே போகிறோம், நாங்கள் சாப்பிட போகிறோங்க. இப்போ தான் வந்து ஒரு 3:45 ரீச் ஆனோம்.
3:45 ரீச் ஆனவங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அவங்க ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். தோறடா தெரியுதுடா. அவ்வளோதான் மாப்பி. டேய் சுசி வாசல் மட்டும் கூட்டி வச்சுட்டாடா. அந்த காலை மட்டும் பாருங்க, பல்ல காலா இருக்கு. காசு 10 சொல்லும் போது சொல்லாரு. அவனுக்கு கழுவி சொல்லிடுற அவனு. ஏய் எவ்வளோமா 220 உருட்டிங்களா? சரி அடிச்சுக்காதீங்கடா டேய். நீங்க இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு. அதில் போகலாமா? எதுக்கு தெரியுமா இவ்வளோ ரகலை? ஃபோட்டோ எடுக்க போகிறதுக்கு ரகலை. ஓட்டுறேன் மாப்பி. என்ன நீங்க ஓட்டுங்க, நான் ஓட்டி பாருங்க. எங்க போலாம்? வீடு சூப்பரா இருக்கணும்டா. வந்த வழியில் எது ஓட்டி பாரு, அதே போட்டு இருக்குன்னு. என் வண்டி இங்க இருந்து பார்க்க நல்லா இருக்குதுங்க. ஏய் உனக்கடாச்சு, நீ என்ன தவிழ்ற? ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலாம். காசா பணமா? பெட்ரோல் தானே, பார்த்துக்கலாம். ஹோமிஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க. அண்ட் இதோட பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொல்லவே இல்லை. பிளேஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் கூகுள் மேப்பில் போடும்போது நியராக இருக்கிறது பன்னிமேடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட் இருக்குது. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த பன்னிமேடுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இருக்கிற ரெசார்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட் பார்டர் வந்துடுதுங்க. வழியில் போனாலும் அதிரப்பள்ளி வந்து 50 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம சுற்றி போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்படி போனாலும் நம்ம வந்து எப்படின்னா இந்த ரூட்டில் போனோம்னா இப்படி போவோம், இதுவே வால்பாறை போனால் இப்படி வரும். ரெண்டும் சேம் தான். எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு பசங்களோட ஜாலி பண்ணுற ஒரு ஜாலி ஃபன் இருக்குல்லங்க, நான் வந்து மறைக்கிறேன். நாம அந்த ஜாலி இருக்குது இல்லைங்க, அதான் நம்ம மாப்பி இருக்காரு பாருங்க. இவர் தான் இவ்வளோ நாள் தலை சுதுன்னு சொல்லி ரூமில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காரு பாரு. நீங்கள் எடுத்தாச்சா? லைனாக தான் போகணும். நாங்கள் வந்து முழுசாக விலாகில் இறக்கிட்டேங்க. ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கடா, நான் விலாகில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் விலாக் போட்டு. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டாக வால்பாறை போயிட்டு சரியாக ஞாபகமும் இல்லை. இப்போ எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா டவரும் வராது, அது வேறு. ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால சரி விலாக் கொஞ்சம் போடலாமே அப்படின்னா நிறையா ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். சொல்கிறதுக்கு இல்லை, இந்த வீடியோஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸாக வரும். மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸ் பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து குறுக்கி எவ்வளோ நான் வந்து சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லி அதில் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள். மாப்பிள்ளைய அன்றைக்கி தான் நேற்று தான் ரெடி பண்ணுறேங்க. ரெடி பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லி தெரியல. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது 15ஆம் தேதி. மேபி எப்போ வருது இந்த வீடியோ தெரில. ஸோ 14ஆம் தேதி தான் நம்ம வண்டியை வந்து ஃபுல் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்தேன். பார்த்தா பெட்ரோல் டியூபு அது கட்டாயி காலங்காலத்தில் என்னாலே, அதாவது இவனுங்கனால தான் மெயினாக லேட்டே. இவனை தான் கிளம்புறேன் அந்த எல்லோ சட்டை மஞ்சள் சட்டைக்காரன் இருக்கான்ல, அவனும் தான் தலைவன். இவங்க 2 பேரும் தான் கிளம்புறேன்னு சொல்லி டைம் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்க இருக்காங்க, அது வேறு. உன்னை பார்த்தா பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறேன். டைம் ஆயிடுச்சா இவங்கனாலே வந்து டைம் எப்போனா 9:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி கிளம்பலாம்னு சொல்லி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் வண்டி கட்டாச்சு, அது ஒரு 10 அப்படியே வந்துட்டு டைம் போயிடுச்சு. நாங்களும் என்ன பண்ணோம், பிளான் கேன்சல் பண்ணி சரி ஸ்ட்ரைட்டாக ரூம்க்கே போயிடலாம், அதிரப்பள்ளி வந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு எப்படி அமைய போகுதுன்ட்டு அந்த இறைவனுக்கு தான் தெரியும். அவனோட ஷர்ட் கலர், அவனோட பேண்ட் கலர் அந்த மாதிரி அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சுகனே. நான் பிளாக் போட்டிருக்கேன், நீ ஒயிட் போட்டிருக்க. நண்பேண்டா உனக்கு பேண்ட் எடுத்ததுதாங்க அந்த போட்டோ. சரிங்களா, சூப்பராக எடுத்துருக்கான். நீ என்ன இருக்கு உங்களுக்கு உள்ள அப்லோட் பண்ணுவாங்க. உள்ள நான் இதில் சைட்லேயே போடுறேன் பாருங்க. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட்ரா, இது எனக்கு போதும்டாடி. மெயினாக இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கிறதுல என்ன தெரியுமாங்க ப்ளஸ்ஸு, பசங்க யாருமே நம்மகிட்ட வண்டி கேட்க மாட்டாங்க. குடுறா ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டானுங்க. அதுதான் ப்ளஸ்ஸு. நம்ம தான் நம்ம வண்டியை வந்து கெத்தாக வச்சுக்கணும். ஸ்டாப்பிடாது டே. அவன் அடுத்தது இவன், ஃபர்ஸ்ட் அவன், அடுத்தது இவன். வண்டிக்கு சொந்தக்காரன் தலைவன். உங்கள் அப்பா வண்டி இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்.
கைஸ் இது எத்தனை எந்த மாடல் இது வண்டி? 25. அது 20. இதில் பெட்ரோல் இருக்குதுங்க, ஆனால் இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை. வெறும் 2 பாயிண்ட் தான் காமிக்குது. நம்ம வண்டியில் கடல் மாதிரி இருக்குது, அது வேறு சொல்கிறேன். அதிலலாம் மைலேஜ் இருக்குது, இதில் மைலேஜ் இல்லைங்க. என்னன்னு தெரில, இல்லை சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருக்கனால மேபி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். A few moments later. ஸோ ஹோமிஸ், டைம் வந்து கரெக்டாக 7 மணி ஆச்சுங்க. கரெக்டாக 6:58ங்க. சும்மா ஏதாவது வாக்கிங் போகலான்னு சொல்லி வாக்கிங் போயிட்டுருக்கோம். பஸ் வருது. அதாங்க வாக்கிங் போகலான்னு சொல்லி சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேர் மட்டும் ஜூம் பண்ணி காட்டேருமை சும்மா நின்றுருக்குது. ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஸோ அதுதாங்க, நாங்கள் 4 பேர் மட்டும் சும்மா வாக்கிங் போகலான்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஆப்போசிட் இப்போ இந்த காட்டேரமை காமிச்சல, அந்த இடத்துல சூப்பராக வந்து அந்த புல்வெளி மாதிரி இருக்குது. போக முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் போக முடியுமான்னு சொல்லி. சன்செட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே இருங்க, காமிக்கிறேன். தீரா தீரா பூ பாருங்க. ராஜ் வாயா. ஹாய் கைஸ். பேசுங்க பேசுங்க கைஸ், பேசுங்க கைஸ். பசங்க போனானுங்க பேசி பழக்கம் இல்லையே. சம்பேஸ்தானு கட் பண்ணிடுங்க. எங்க கிட்ட மட்டும் 10 பேசு, அப்ப மட்டும் பழக்கம். நாங்க வந்து கொஞ்சம் தங்கிலீஷ்ல பேசுவோம், அதனால நாங்க அமைதியாக இருக்கோம். நல்லது நல்லது. அது கொஞ்சம் கலீஜா போகுங்கிற மாதிரி. இது எங்க போனானுங்கன்னு தெரியல. நம்ம வந்து vlog வந்து டீசெண்டா கொண்டு போகணும்னு பாக்குறோம். இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணுவோம் நாங்க. ஏய் இவனுக்கு தனியா நடந்து காட்டே போய் அதுதான் கைஸ், இது பாருங்களே, அலையா வருது. அதாவது ஒரு மாதிரி பாருங்க. என்னடா பண்ண, மிஸ் ஆயிருச்சு. இந்த ரோடு பாருங்க, ரோடு தான் இந்த அலை மாதிரி இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த அலை தெரியுதுங்களா? சன்செட் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் சன்செட் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் ஹரிசன் இன்ஸ்டா விசிட் பண்ணுங்கள். இது வந்து பிராண்ட் ப்ரொமோஷன் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி ஓடுது இந்த பக்கம் போகும் போல. அதான் பண்றியா சுகனிங்க பாரு, கண்டிப்பா நானே போடுவேன்டா மீம் உனக்கு. ஆஃபீஸில் என்டர் இன்டு கேரளா. இது கேரளாங்க, இது தமிழ்நாடுங்க. அந்த பக்கம் நாங்கள் ஸ்டேயில் இருக்கிறது தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளாங்க. இந்த பாருங்க பிளாக் கலர் ஆட்டோ நிற்குதா. ஸோ ஹோமிஸ், டைம் வந்து கிட்டத்தட்ட நான் 9 இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடு போய் கொண்டு வந்தோம், நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். இது ஃபுல்லாக பொட்டல் காடு தான், தெரியுதான்னு தெரில. இந்த வழியில் தான் போகணும், போயிட்டு நாங்கள் தான் வாங்கிட்டு வந்து இப்போ உள்ளே உக்காந்துருக்கோம். காலைக்காக வெயிட்டிங். எல்லாம் பிஸி. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அதாவது பார்ட் 1 வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரமாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஹோமிஸ்.